வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போ ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் பாராக்கடி அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கள் வரிசை பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே கா 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 அங்கு பார்த்தாச்சு. ரெண்டாவது கான்சனன்ட் வரிசையான ச ச ஜ ஜ ஞா அந்த ரெண்டு வரிசையும் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது கான்சனன்ட் வரிசையான ட ட த த நா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பாராக்கடினா என்ன, உயிரெழுத்துக்கள்னா என்ன, மெய்யெழுத்துக்கள்னா என்ன, நான் ஏன் பாராக்கடிக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தாச்சு. உங்களுக்கு தேவைன்னா முன்னாடி உள்ளதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டா வரிசை வந்து பார்க்கலாம். ட ட டி டி டு டு ட்ரூ டே டை டோ டவ் டம் டஹ. இது மூணாவது கான்சனன்ட் வரிசையான டா வரிசை. அடுத்தது டா வரிசை. டா வந்து நம்ம இதை அழுத்தி சொல்லணும். நம்ம கையை வாய்க்கு முன்னாடி வச்சு டா அப்படின்னு சொன்னோம்னா காற்று வந்து நம்ம கையில் வந்து அடிக்கணும். அந்த மாதிரி டா அழுத்தி சொல்லணும். வாங்க டா வரிசை பார்க்கலாம். டா டா டி டி டு டு ட்ரூ டே டை டோ டவ் டம் டஹ. இது வந்து இட்டு டா, இந்த டா அப்படி சொல்லணும். இது டா வெறும் டா, இது வந்து இட்டு ப்ளஸ் டா. அடுத்தது நம்ம இந்த த த நா அந்த வரிசை வந்து பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.